புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் விடிய விடிய கனமழை பெய்தது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், புதுச்சேரியில பெய்து வரக்கூடிய இந்த கனமழையால என்ன மாதிரியான பாதிப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கு? சரண்யா, புதுச்சேரியில் அதாவது வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில நேற்று முன்தினமே கனமழையானது துவங்கியது. இதன் காரணமாக நேற்றே பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. இந்த நிலையில நேற்று காலை முதல் மழை இல்லாமல் வெயில் அடிக்க தொடங்கியது. நேற்று இரவு 8 மணி முதல் துவங்கிய இந்த மழையானது விடிய விடிய கனமழையாக கொட்டி தீர்த்தது. அந்த மழையானது தொடர்ந்து இந்த காலை முதல் பெய்து வருகின்றது. புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இந்த மழை தொடர்ந்து நீடித்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கின்றன. புதுச்சேரியில் ரெயின்போ நகர், பாவனா நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கின்றன. இதே நிலைதான் காரைக்கால் பகுதியில் நீடித்து வருகின்றன. தொடர் கனமழை காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதித்திருக்கு என்று சொல்லலாம். இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு புதுச்சேரி அரசு விடுமுறை அளித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துடைய இணைப்பு கல்லூரிகளில் இன்று நடைபெறாத இருந்த தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரியுடைய பல்வேறு சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் ஓடுவதால் போக்குவரத்து பெரும்பாலான இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றன. ஏராளமான இடங்களில் மரங்கள் முறிந்து வந்ததாலும் அந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது மழையுடைய வேகம் சற்று குறைந்திருக்கின்ற காரணத்தினால் தற்போது அந்த வீடுகளுக்குள் புகுந்திருக்கின்ற தண்ணீரை அகற்றும் பணியிலே தற்போது பொதுப்பணித்துறை நகராட்சி அதிகாரிகள் தற்போது தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். இருந்த போதிலும் புதுச்சேரி நகர் முழுவதும் தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. சரண்யா.